வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு ஜூலை 12 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஸோ வாங்க இப்போது டாபிக் உள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கூகுள் சிஇஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சை அவர் 4 மெயினான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு, இந்தியாவில் 75,000 கோடி அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 75,000 கோடி எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் மிகப்பெரிய இன்டர்நெட் வளர்ச்சி இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட நாங்கள் இந்தியாவோட வளர்ச்சிக்கு, இன்டர்நெட் வளர்ச்சிக்கு நாங்கள் மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனாக இருக்கிறோம் அப்படின்னு கூகுள் மூலமாக இந்தியாவில் 75,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதாவது $10 பில்லியன். ஆப்பிள் கூட தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு சொன்ன அமௌண்ட் பார்த்திங்கன்னா $1 பில்லியன் தான். ஆனால் கூகுள் 3 வருஷத்தில் $10 பில்லியன் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 4 இடங்களுக்கு மெயினாக போய் சேரும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய மிகப்பெரிய அழகே மொழிகள் தான். ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் கூகுள் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நாங்கள் முதல் முயற்சி எடுப்போம். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா சுந்தர் பிச்சை ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்காரு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தமிழில் தான் சொன்னாங்க. பஞ்சாபிக்கும் சொல்லியிருக்காரு, எல்லா மொழிகளையும் சொன்னார். எக்ஸாம்பிளுக்கு தமிழ் மொழியை மீன் பண்ணி சொன்னார். ஸோ மொழிகள் எல்லாத்தையுமே டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி நடக்க போகுது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ளே தேவையான ப்ராடக்ட் நிறையா இருக்கும்ல, அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்டர்நெட்டில் பில்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே உலகத்துக்கே ஜென்ரலான ப்ராடக்ட். ஸோ இந்தியாவுக்குன்னே ஸ்பெசிஃபைக் ஒரு ப்ராடக்டை பில்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலாக இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே, இந்த குட்டி குட்டி கடைகளில் இருந்து எல்லா பிஸ்னஸுமே ஆன்லைனுக்கு கொண்டு வர இந்த காசை யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. நாலாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஹெல்த் செக்டார், எஜுகேஷன் செக்டார் அண்டு அக்ரிகல்ச்சர் செக்டார், அதாவது விவசாயம், படிப்பு, மருத்துவம், இந்த 3லையும் மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிற எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குமே இந்த 3 வருஷத்தில் பெரிய அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லலாம். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னு யோசிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், Black and White யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.